أشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد وعلى آل إبراهيم إنك حميد مجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فيا عباد الله أوصيكم أولا بتقوى الله ألا إن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة ஏழு வானங்களையும் பூமிகளையும் அவைகளுக்கு இடைப்பட்ட வஸ்துக்களையும் படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து இருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைதுணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவனென உள்ளத்தினால் உறுதி போன்றோ நாவினால் சாட்சி பகர்கிறேன். சாந்தியும் சமாதானமும் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபியூன்கள், தபஉ தாபியீன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. உயர்தரமான சுவனத்தின் மீது ஆசை வைத்து எவைகளையெல்லாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை மௌத்துக்கு முன்னிருக்கக்கூடிய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்குமாறும், நரகத்தையும் அதனுடைய வேதனைகளையும் பயந்து அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் எவைகளையெல்லாம் விட்டு ஒதுங்கி தவிர்த்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக பண்பாடுகளை பண்படுத்துவோம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. தலைப்புக்குள் வருவதற்கு முன்னால் சூரா தாரியாத்திலே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வதக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், மூமின்களாக இருந்தால் அவர்களுக்கு அது பிரயோசனம் அளிக்கும் என்ற ரீதியிலே இங்கு சொல்லப்படுகின்ற செய்திகள் என்னுடைய வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி பிரதிபலிக்க வேண்டும். ஏதோ ஜும்மாவுக்கு கடமைக்காக வந்தோம், ஏதோ ஒன்றை கேட்டோம், விட்டுவிட்டு போனோம் என்றில்லாமல் எங்களிடத்திலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு கிழமைகளும் உங்களுக்கு ஜும்மா கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கிருந்து தூங்கிக் கொண்டிருக்காமல் படித்து பிரயோசனங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உயர்தரமான சுவனத்தை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று முதலிலே உங்களை வேண்டியவனாக. அன்பார்ந்தவர்களே, பண்பாடுகளை பண்படுத்துவோம் என்ற தலைப்பு ஏன் தெரிவு செய்யப்பட்டது? நாங்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு, தொழில்நுட்பத்தின் உச்சியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய சின்னஞ்சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை
கல்வியில் உயர்ந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறோம். கல்வியின் உச்சத்தை அடைந்திருக்கின்ற போதும் ஒரு சமூகம் தொலைபேசியிலும் இன்னொரு சமூக ஊடகங்களிலேயும் மூழ்கி வைத்து பாடசாலைக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் சென்ற எங்களுடைய குழந்தைகள் கற்பம் தரித்தவர்களாக வீடு வந்து சேர்கின்ற சோக கதைகளையும், வேலைக்காக செல்கின்ற ஒருவர் அங்கே மானங்களை இழந்து தன்னுடைய சுய ஒழுக்கங்களை எல்லாம் இழந்து சிறைச்சாலையின் பக்கம் தொழில்களை இழந்து எதுவுமே இல்லாமல் விரண்டோடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த இடத்திலே ஒரு மனிதன் கல்வியின் உச்சத்துக்கு சென்றாலும் அந்த மனிதனிடத்திலே ஒழுக்கம் பண்பாடுகள் இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனிடத்திலே ஒழுக்கமும் பண்பாடுகளும் நாகரீகமும் இருக்கின்றதோ அந்த மனிதன்தான் சிறந்த மனிதனாக இருப்பான். கல்வியில் தாங்கள் கலாநிதிகளாக நாங்கள் எம்ஏயும் பிஏயும் முடிப்பதனால் எங்களுடைய உயர்வு கிடைக்கப் போவதில்லை. நாங்கள் வறுமையின் கீழ் வாழ்ந்தாலும் ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ்கின்ற போதுதான் எங்களுக்கான சுயமரியாதைகள் கிடைக்கும். அதனால்தான் இந்த ஒழுக்கங்களை பற்றி சுய ஒழுக்கத்தை பற்றி சில ஞாபகமூட்டுதலுக்காக இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனையே நீங்கள் தொழுது கொண்டிருங்கள், நோன்பு பிடித்துக் கொண்டிருங்கள் என்று இபாதத்தை மாத்திரம் கற்றுத்தந்த ஒரு மார்க்கம் அல்ல. அது வாழ்வியலோடு சேர்ந்த ஒரு மார்க்கம். இபாதத்துகளை அது கடமையாக்கி இருந்தாலும் அந்த இபாதத்துகளின் ஊடாக ஒழுக்கத்தை போதிக்கிறது. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பற்றி பேசுகிற போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்று சொன்னால் அவனிடத்திலே மானக்கேடான ஒழுக்கக்கேடான விடயங்களை விட்டும் அது தடுக்க வேண்டும். ஒரு மனிதன் தொழுகின்றான், ஆனால் அவன் ஒழுக்கக்கேடான விடயத்திலும் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவனுடைய தொழுகை அவனுக்கு பிரயோசனத்தை அளிக்கவில்லை. ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போது ஃபலா ரஃபத வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ், ஹஜ்ஜிலே அவர்கள் ஒழுக்கத்தை பேணிக்கொள்ள வேண்டும். அனாச்சாரமான வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது, யாரோடும் சண்டை பிடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய தூதர் நோன்பை பற்றி பேசுகிற போது யார் நோன்புடைய காலத்திலே பொய்யை பேசுகிறாரோ அவர் நோன்பு பிடித்ததற்கான எந்த ஒரு பிரயோசனத்தையும் அடைந்து கொள்ள மாட்டார் என்பதை நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள். என்றால் இபாதத்துகளின் ஊடாக கூட இஸ்லாம் எங்களுக்கு ஒழுக்கத்தையும் பண்பாடுகளையும் கற்றுத்தருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகளையும் பற்றி பேசுகின்ற ஒவ்வொரு சூறாக்களையும் ஒவ்வொரு வசனங்களையும் எடுத்து பாருங்கள். சூரா ஆலு இம்ரானிலே வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் என்று வருகின்ற அந்த வசனத்துக்கு பின்னால் அப்படியே வாசித்துக் கொண்டு வாருங்கள். ஒழுக்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அதே போல சூரா ஹுஜராத்தை புரட்டி பாருங்கள், ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறான். எந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் சுய ஒழுக்கத்தையும் நாகரீகத்தையும் பண்பாடுகளையும் பேசுகிறானோ அந்த இடத்திலே அல்லாஹ் அந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லொழுக்கம் உள்ளவர்களை பண்பாடுடையவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்று ஒழுக்கத்தை பற்றியும் பண்பாடுகளை பற்றியும் அவர்கள் ஒழுக்கத்தின் உச்சத்திலே நல்லவர்களாக வாழுகிற போது அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அந்த வசனத்தை அல்லாஹ் முடிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், மறுமையை நம்பி இருக்கிறோம், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்பி இருக்கிறோம். நாளைக்கு அல்லாஹ் மரணித்ததுக்கு பின்னால் எங்களை எழுப்பி கேள்வி கணக்கு கேட்பான். நாங்கள் செய்த நல்லறங்களையும் நாங்கள் செய்த தொழுகைகளையும் நோன்புகளையும் அல்லாஹ் தராசிலே போட்டு நெருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அபூ தர்தா என்று சொல்கிற நபித்தோடர் அறிவிக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் ஷையின் அஸ்கலு ஃபி மீசானில் முஃமின் யௌமல் கியாமா, மறுமை நாளிலே ஒரு மூமினுடைய நன்மைகளையும் அந்த மூமினுடைய தீமைகளையும் போட்டு அல்லாஹ் தராசிலே நெருப்பானாம். நெருக்கின்ற போது எது பாரமாக இருக்கும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுதிருப்பான், நன்மைதான், இது எல்லாத்துக்கும் நன்மை இருக்குது இல்லைன்னு இல்லை.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நோன்பை விட, இந்த ஹஜ்ஜை விட, இது எல்லாத்தையும் விட மிகவும் பாரமானதாக எது இருக்கும் தெரியுமா? மஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களுடைய நல்ல பண்பாடுகள், நல்ல ஒழுக்கங்கள் பாரமானதாக இருக்கும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், இன்ன அஹப்பக்கும் இலைய, உங்களிடத்திலே என்னை விருப்பத்துக்கு உரியதாக ஆக்கக்கூடியது, வ அக்ரபக்கும் மின்னி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே எனக்கு பக்கத்தில் நீங்க இருப்பதற்கு உங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அமல் எது தெரியுமா? அஹாசினுக்கும் அஹ்லாக்கா, உங்களுடைய நல்ல ஒழுக்கங்களும் நல்ல பண்பாடுகளும் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் பண்பாடுகள் எங்களுக்கு சீராக இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எல்லோரும் மோதக்கூடிய ஒரு சூரா தபாரக்கல்லதி ஜுஸுலே இருக்கிறது. அதுக்கு பின்னால் வரக்கூடிய சூரா சூரா கலம். அல்லாஹ் அந்த சூரா கலமிலே இப்படி ஆரம்பிக்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் என்று ஆரம்பிக்கிறான். அதற்கு அடுத்த வசனமாக அல்லாஹ் எப்படி சொல்கிறான் தெரியுமா? மா அந்த பினிஅமத் ரப்பிக பிமஜ்னூன் வ இன்ன லக லஅஜ்ரன் கைர மம்னூன் வ இன்னக லஅலா குலுகின் அலீம். அன்பாதவர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே, மா அந்த பினிஅமத் ரப்பிக பிமஜ்னூன், அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக, அல்லாஹ்வினுடைய அருளின் காரணமாக நீங்கள் பைத்தியகாரர் அல்ல, பைத்தியம் இல்லை நீங்க. தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு அளவில்லாத கூலி இருக்கிறது. ஏன் அளவில்லாத கூலி இருக்கிறது தெரியுமா? வ இன்னக லஅலா குலுகின் அலீம், நீங்களோ ஒழுக்கத்தின் உச்சத்திலே இருக்கிறீர்கள், நல்ல பண்பாடோடு இருக்கிறீர்கள் என்று நபியை புகழ்கிறான். ஆரம்பமாக அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியை பார்த்து நீங்க பைத்தியகாரர் இல்லை என்று சொல்கிறான். ஏன் அல்லாஹ் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற போது பைத்தியம் இல்லை என்ற வாசகத்தை கொண்டு வர வேண்டும்? அன்பார்ந்தவர்களே, நாங்கள் சாதாரணமாக எங்களுடைய ஊர்களிலே கொஞ்சம் மூளை சரியில்லாதவர்கள், கொஞ்சம் புத்தி சுவாதீனம் உடையவர்களை பாருங்கள். தன்னுடைய தாயோடு எப்படி பேசுவது என்று தெரியாது, பெற்றெடுத்த தந்தையோடு எப்படி பேசுவது என்று தெரியாது, சகோதர சகோதரிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாது, எந்த இடத்திலே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தெரியாது, ரோட்டிலே கண்ட இடங்களெல்லாம் படுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாராயம் குடித்தவர்களை பாருங்கள், ரோட்டிலே போவார்கள், நாயோடும் உறங்குவார்கள், சாணியோடும் உறங்குவார்கள். அவர்களுக்கு புத்தி இல்லாமல் போனால் நாகரீகம் என்று சொல்லுகிற பண்பாடுகள் இல்லாமல் போய்விடும். ஆனால் நபியே, நீங்க அப்படி பைத்தியகாரத்தனமாக செயற்படுபவர் இல்லை, நீங்களோ பண்பாட்டின் ஒழுக்கத்தின் உச்சத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் நபியை எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்லி காட்டுகிறார். சூரா அஹ்ஸாபிலே அல்லாஹ் சொல்லுகிற போது இப்படி பண்பாட்டின் உச்சத்திலே இருந்த அந்த நபிகளாரை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுகிறான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. யாருக்கு முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? பண்பாடுகளும் ஒழுக்கங்களும் யாருக்கு வரும் தெரியுமா? அந்த நபியிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல விடயங்களை யார் எடுத்து நடப்பார்கள் தெரியுமா? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். இதுதான் மிக முக்கியமான செய்தி. அல்லாஹ்வை யார் உண்மையாக நம்பி இருக்கிறார்களோ, மறுமை நாளை உண்மையாக யார் நம்பி இருக்கிறார்களோ, அவர்கள் நபியிடத்திலே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலேயும் எல்லா விஷயத்திலேயும் முன்மாதிரியை எடுத்துக்கொள்வார்கள். சமூகத்திலே பண்பாடோடு நடக்கக்கூடிய விடயத்தை அவர் எடுத்துக்கொள்வார், குடும்பத்தோடு ஒழுக்கமாக நடக்கக்கூடிய விடயத்தை எடுத்துக்கொள்வார். எந்த ஒரு உலக விடயமாக இருந்தாலும் சரி, மார்க்க விடயமாக இருந்தாலும் சரி, எல்லா விடயத்திலும் நபிகளாரிடத்திலே அந்த ஒழுக்கம் பண்பாடு இருக்கிறது, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நபியை முன்னிலைப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நவாஸ் இப்னு சம்ஆன் என்று சொல்லுகிற நபித்தோழர் கேட்கிறார். என்னத்தை பற்றி கேட்கிறார் தெரியுமா? நன்மை நன்மை நன்மைன்னு நீங்க ஒரே சொல்றீங்களே, அந்த நன்மைன்னா என்ன, தீமை என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் நன்மை எது தீமை எது என்பதை அழகாக சொல்லிவிட்டார்கள். இதை நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டோமாக இருந்தால், நான் ஒழுக்கமுள்ளவனாக இருக்கின்றேனா, நான் பண்பாடோடு இருக்கிறேனா என்பதை எங்களால் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்பிர்,
நன்மை என்று சொல்வது என்ன தெரியுமா? ஹுஸ்னுல் ஹுல்க், நல்ல பண்புகள். நல்ல பண்புகள் என்று எதையெல்லாம் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோமோ இது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும். அதுக்கு பின்னால வல் இஸ்ம், பாவம் என்றால் என்ன என்பதையும் வழங்கப்படுத்தினார்கள். பாவத்தினுடைய வரைவிலக்கணத்தை ஒருவன் விளங்கிக் கொண்டால் நான் பண்பாடோடு இருக்கிறேனா இல்லையா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வினுடைய தூதர் 2 வரை பாவம் என்று சொன்னால் மா ஹாக ஃபீ நஃப்ஸிக், உங்களோட உள்ளமே உறுத்தி கொண்டிருக்கும். நாங்க பிழையில இருக்கிறோம், நான் செய்வது நாகரிகமான செயற்பாடு அல்ல, நான் செய்வது பிழையான ஒரு வேலை, பண்பாட்டுக்கு என்னுடைய சுய ஒழுக்கத்திற்கு மாறாக இருக்கிறது என்று உங்களுடைய உள்ளம் உறுத்தி கொண்டிருக்கும். முதலாவது வரைவிலக்கணத்தை சொன்னார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள், மிக முக்கியமாக வகரிஹ்த அன் யத்தலிய அலைஹின் நாஸ், யாராவது பார்த்து விடுவார்களோ, யாராவது பார்த்து விடுவார்களோ. விபச்சாரம் செய்யக்கூடியவன் பகிரங்கமாக போக மாட்டான், யாரும் பார்க்கிறார்களா என்று ஒளிந்து ஒளிந்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். களவெடுக்கக்கூடியவர்கள் யாரும் பார்க்கிறார்களா என்று ஒளிந்து ஒளிந்து போவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதன் பண்பாடு கெட்டவனாக, ஒழுக்கம் இல்லாதவனாக இருப்பதற்கான வரைவிலக்கணத்தை சொல்கிற போது மக்கள் பார்த்து விடுவார்களோ என்று பயப்படுகின்றோமே, இதுதான் ஒழுக்கம் இல்லாததுக்கான வரைவிலக்கணம். அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, எங்களுடைய பண்பாடுகளை பற்றி லிஸ்ட் போட்டுக்கொண்டே போகலாம். குறிப்பாக இந்த இடத்திலே 2 முக்கியமான பண்பாடுகளை பற்றி பேச வேண்டும் என்று தான் நான் இந்த இடத்திலே வந்திருக்கிறேன். அதில் மிக முக்கியமாக அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் எல்லோரும் எங்களுடைய இலங்கை தேசம், அதே போல இந்தியா, இப்படியான தெற்காசிய நாடுகளுக்கு இஸ்லாம் எவ்வாறு வந்தது என்ற வரலாற்றை தேடி படிக்கிற போது எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு முடிவு என்ன தெரியுமா? ஒழுக்கத்தின் ஊடாகத்தான் இஸ்லாம் பரவியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கு அல் குர்ஆன் தமிழ் மொழிபெயர்ப்பு கிட்டத்தட்ட 50-60 வருடங்களுக்கு முன்னால் தான் வந்தது. ஹதீஸினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது நாங்கள் இஸ்லாத்தை படிப்பதற்கு எங்களுக்கு விளங்காத ஒரு அரபு மொழியிலே இருந்து தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது இன்றைக்கு ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால். ஆனால் இலங்கையிலே, தெற்காசிய நாடுகளிலே, இந்தியா, பாகிஸ்தான், சீனா போன்ற இந்த தெற்காசிய நாடுகள் எல்லாம் இஸ்லாம் எப்படி பரவியது என்பதை வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. நபிகளாருடைய காலத்திலிருந்து சஹாபாக்கள் வியாபார நோக்கத்திற்காக, அந்த அரபிகள் வியாபார நோக்கத்திற்காக இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள், இந்த தெற்காசிய நாடுகளுக்கெல்லாம் வந்திருக்கிறார்கள். எப்படி இஸ்லாம் பரவியது தெரியுமா? அவர்கள் வியாபாரத்தில் நடந்து கொண்ட அந்த ஒழுக்கத்தின் காரணமாக, வியாபாரத்தினுடைய உண்மை தன்மையிலே தான் இஸ்லாம் அவர்களுக்கு பரவியது. பண்பாடுகளினால் தான் இஸ்லாம் இந்த உலகத்திலே பரவி இருக்கிறது என்ற வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் அந்நிய சமூகங்களோடு கலந்து வாழுகிற போது பண்பாடுகளோடு கரைந்து விடுகிறோம். எங்களுக்காக இருக்கக்கூடிய பண்பாடுகளை துளைத்து விட்டு நாங்கள் எங்கோ சென்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் வியாபாரத்திலே அந்நிய சமூகங்களோடு இருக்கிறோம், ஆனால் வியாபாரத்திலே உண்மைத்தன்மை அற்றவர்களாக இருக்கிறோம். அண்மையில் புத்தளத்திலே ஒரு இடத்திலே நான் ஒருவரோடு பேசிக் கொண்டிருக்கிற போது அவர் சொன்னார், கோழி வியாபாரம் செய்யக்கூடியவர்கள். அன்பார்ந்தவர்களே, அவர் கோழி இறைச்சி கடை வச்சிருக்கிறாங்களாம். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? கோழி இறைச்சிக்கு அந்த கோழியை வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 50 கோழி வாங்கிட்டு வராங்கண்டா அதில் 2-3 கோழி செத்து விடுமா. அதில் தான் லாபமும் இருக்கும். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? அதையும் அறுத்து உயிரோடு அறுத்த கோழிகளோடு சேர்த்து வித்துவிடக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறார் என்று கவலையோடு அவர் சொல்கிறார். அதுபோல இன்னும் ஒரு படி மேலாக அவர் சொல்கிறார், முஸ்லீம்களுக்கு நாங்கள் கொடுக்கிற இல்ல, ஏனைய ஆட்களுக்கு நாங்கள் அதை அறுத்து கொடுக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எங்களை அவர்கள் நம்பி வருவது, இவர்கள் இஸ்லாமியர்கள், இவர்கள் செத்ததை சாப்பிட மாட்டார்கள், உயிரோடு இருப்பதை அறுத்துத்தான் சாப்பிடுவார்கள் என்று எங்களுடைய வியாபாரத்திலே உண்மைத்தன்மையை, நம்பிக்கையை நம்பித்தான் அவர்கள் வருகிறார்கள். அவர்கள் கொடுத்த வாக்கை மீறமாட்டார்கள் என்பதற்காகத்தான் எங்களிடத்திலே வியாபாரம் செய்கிறார்கள். ஆனால் நாங்களோ வியாபாரத்தில் மோசடி செய்கிறோம். அதுபோல எங்களிடத்திலே அரச ஊழியர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், பாடசாலைக்கு உண்மையிலேயே சில மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர்
ஏதோ கடமைக்காக பேய்த்து வருவோம் என்று 7:30க்கு பேய்த்து அங்கு மாணவர்களுடைய நேரத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். சில அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், காரியாலயங்களுக்கு போவார்கள். 8:30க்கு போனதும் அங்கு சேவையை நாடி வரக்கூடியவர்களுக்கு உரிய நேரத்துக்கு சேவைகளை செய்யாதவர்களாக அவர்கள் லேப்டாப் அதாவது கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு போன்களிலே கேம்களை விளையாடி கொண்டிருப்பார்கள். சேவைக்கு வந்தவர்கள் எல்லாம் அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள் லைனிலே. நாங்கள் பார்க்கிறோம், இப்படி எல்லா இடத்திலேயும் மோசடி செய்து கொண்டிருக்கிறார்கள். கூலிக்கு வேலைக்கு நாங்கள் நாட்கூலிக்கு ஆட்களை எடுக்கிற போது யாராவது வந்தாத்தான் வேலை செய்வார்கள், அல்லது அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நேரங்களை ஒதுக்கி கொண்டிருப்பார்கள். அவர்கள் எடுக்கக்கூடிய சம்பளத்திற்கு உரிய வேலையை செய்யாத எத்தனையோ மோசடிக்காரர்களை எங்களுடைய சமூகத்திலே பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது வயலுல் முத்தஃபிஃபீன், அல்லாஹ் சொல்லுகிறான் அளவு நெருவையிலே மோசடி செய்யக்கூடியவர்கள். இதை நாங்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறோம். வியாபாரத்தில் நெருத்து கொடுக்கிறதுக்கு மாத்திரம் தான். ஆனால் அது அதுக்கு மாத்திரமல்ல, எந்த இடத்திலெல்லாம் பொறுப்புகள் வீணடிக்கப்படுகிறதோ, அமானித மோசடிகள் நடைபெறுகிறதோ, இது எல்லாத்துக்கும் தான் அல்லாஹ் அவர்கள் நரகவாதிகள் என்றே அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, எங்களிடத்திலே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய எங்களிடத்திலே சீர்படுத்தப்பட வேண்டிய பண்படுத்தப்பட வேண்டிய முக்கியமான பண்பு என்ன தெரியுமா? வாக்கு கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். நாங்கள் சொல்லுகின்ற விடயத்தில் உண்மை தன்மை உடையவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய சுய ஒழுக்கத்தையும் என்னுடைய கௌரவத்தையும் பாதுகாப்பது, அதுதான் சமூகத்திலே பிரச்சனைகள் வருவதற்கும். நாங்கள் அண்மையில் ஒரு வீடியோ பார்க்க கிடைத்தது. அதில் அண்ணன் காரனை அதாவது தம்பி நானாவை கொண்டு விடுகிறார் வெறும் 1000 ரூபாய்க்காக. இது எல்லாம் எதற்காக தெரியுமா? பண்பாடுகள் இல்லாத ஒரு போதைப் பொருளுக்கு அடிமையாகி சுய ஒழுக்கத்தை ஒரு மனிதன் இழந்து விடுகிற போது, கடன் கொடுக்கல் வாங்கலிலே நம்பிக்கையின்மையாக நடந்து கொள்வதனால் தான் இப்படியான செயற்பாடுகள் எல்லாம் வருகிறது. ஆனால் உத்தம தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? மிக முக்கியமான ஒரு சம்பவம். சுஹைப் ரூமி என்று சொல்லுகிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர், இவருடைய வாப்பா பாரசீகத்தினுடைய கவர்னராக இருந்தார். அப்பொழுது இவர் பாரசீகத்திலே இருந்து இவர் யுத்தத்திலே ரோமர்களால் கைதியாக இருக்கிறார். அங்கிருந்து அப்துல்லா பின் ஜதான் அவரை அடிமையாக காசு கொடுத்து வாங்கி மக்காவுக்கு கூட்டி வருகிறார். அவருடைய உண்மைத்தன்மை, அவருடைய திறமையினால் அவர் வியாபாரத்தில் மிகவும் உச்சத்துக்கு போகிறார். அவரை அப்துல்லா பின் ஜதான் விடுதலை செய்கிறார். இப்பொழுது அவர் மக்காவிலே சுதந்திரமானவராக வியாபாரம் செய்கிறார். அந்த காபிர்களோடு நல்ல முறையில் வியாபாரம் செய்து பல சொத்துக்களுக்கு சொந்தக்காரராக மாறுகிறார். பல ரத்தினங்களும் முத்துக்களும் அவருக்கு சொந்தமாகிறது. அல்லாஹ்வினுடைய தீன் அந்த சுஹைப் ரூமிக்கும் வருகிறது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஹிஜ்ரத் போவதற்கு அவர் தயாராக இருக்கிற போது மக்கத்து காபிர்கள் எல்லாம் அவரை சூழ்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த ரசூலுல்லாவுடைய அந்த காபீர்கள், ரசூலுல்லாவோடு இருந்த அந்த சஹாபாக்களை அந்த காபீர்கள் எப்படி எண்ணி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். சுஹைப் ரூமி இடத்தில் சொல்லுகிறார்கள், சுஹைப் ரூமியே, நீ வெறும் கையோடு மக்காவுக்கு வந்தாய். இப்பொழுது நீ மதீனாவுக்கு போவதாக இருந்தால் எங்களிடத்திலே இருந்து எடுத்த சொத்தெல்லாம் எங்களுக்கு தந்துட்டு போயிடணும், ஒன்னும் கொண்டு போக இயலாது. ஓகே, தருகிறேன், என்னை விட்டு விடுவீர்களா? மதீனாவுக்கு நான் போக வேண்டும். அவர்கள் சொல்கிறார்கள், நீ உண்மையாக எல்லாத்தையும் தந்து விட்டால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டோம், விட்டு விடுவோம். இவர் சொல்லுகிறார், இந்த இடத்துல இதை புதைச்சி வச்சிருக்கிறேன், இந்த இடத்துல தங்கம் இருக்குது, இந்த இடத்துல முத்து இருக்குது, போய் எடுங்கள் என்று சொல்லுகிறார். சில இளைஞர்கள் அன்று இருந்த அந்த காபிர்கள் சொல்கிறார்கள், இந்த சுஹைப் ரூமி தப்புவதற்காக பொய்யான இடங்களை சொல்லி இருந்தால் என்று சொல்லுகிறார்கள். அந்த நேரத்தில் அந்த குறைசி காபிர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். முஹம்மதுடைய சமூகம் பொய் பேசாது. முஹம்மதுடைய சமூகம் சொன்ன வாக்கை மீற மாட்டார்கள். நீங்கள் வைத்து தோண்டி பாருங்கள். அவர் சொன்ன இடத்திலெல்லாம் தோண்டி பார்க்கிறார்கள். அவர் சொன்ன ஒவ்வொரு சாமானும் அந்த மக்காவிலே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உயிர் போனாலும் தான் கொண்டிருந்த அந்த கொள்கையில் அந்த சஹாபாக்களை எப்படி வாக்கை மீறாத ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால்
எங்களுடைய பண்புகள் பண்படுத்தப்பட வேண்டும். நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மிக முக்கியமாக இன்னும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பத்ர் யுத்தம் மிக முக்கியமான யுத்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு பலம் என்பது மிகவும் குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலையிலே தான் பத்ர் யுத்தம் வருகிறது. அந்த நேரத்திலே ஹுதைஃபத்துல் யமானி அப்பொழுதுதான் மக்காவிலே இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகிறார். வந்து ரசூலுல்லாவை பார்க்கிறார். ரசூலுல்லாவை யுத்தத்துக்கு போய்த்தாங்க. உடனே இவரும் யுத்தத்தில் கலந்து கொள்வதற்காக போகிறார். போகிற வழியிலே குறைசி காவிர்கள் அவரை சுட்டுவிட்டார்கள். சுட்டுவிட்டதோடு கேட்கிறார்கள், ஹுதைஃபத்துல் யமானி, நீங்கள் எங்க போகிறீர்கள்? அவர் சொன்னார், என்ன தெரியுமா? லா நுரீது இல்லல் மதீனா, நான் மதீனாவுக்கு தான் போகிறேன், நான் யுத்தத்துக்கு போகல என்று அந்த காவிர்களிடத்திலே சொல்கிறார். திரும்ப திரும்ப கேட்கிற நேரத்தெல்லாம் அவர் அதையே சொல்லுகிறார். இறுதியிலே அந்த காவிர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதைஃபாவே, நீ அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல், உண்மையில் நீ யுத்தத்துக்கு போகல, மதீனாவுக்கு தான் போறாய் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னபோது அவர் சொல்லுகிறார், வல்லாஹி லா நுரீது இல்லல் மதீனா, உண்மையாவே நான் மதீனாவுக்கு தான் போறேன், நான் யுத்தத்துக்கு வர இல்லைன்னு சொல்றார். ஆனால் உண்மையிலேயே ஹுதைஃபத்துல் யமானி யுத்தத்துக்கு தான் போறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் யுத்தத்துக்கு போகலன்னு சொல்லிவிட்டு வேறு வழியாக இரவு நேரத்திலே அந்த பத்ர் களத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்குள் வந்து நுழைகிறார். சுப்ஹானல்லாஹ். ரலியல்லாஹு அன்ஹு, ஏன் பலத்திலே குறைந்த நிலையிலே இருக்கிறோம். ஹுதைஃபா ரலியவர்கள் நல்ல வீரமான ஒருவர். ரசூலுல்லாஹ் அவரை சந்தோஷமாக வரவேற்கிறார்கள். வரவேற்று விட்டு கேட்கிறார்கள், ஹுதைஃபாவே, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்த பயணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கிறாங்க. அப்பொழுது ஹுதைஃபா ரலியவர்கள் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஹுதைஃபாவே, நீங்கள் பத்ர் களத்திலே இருக்க வேண்டாம், நீங்கள் பத்ர் களத்திலே இருக்க வேண்டாம், நீங்கள் உடனடியாக மதீனாவுக்கு போய்விட வேண்டும். நீங்கள் பத்ர் சஹாபாக்களுடைய லிஸ்ட்ல பாருங்க, ஹுதைஃபத்துல் யமானி இருக்கவே மாட்டார். பத்ருக்கு போனார், ரசூலுல்லாஹ்வுடைய கூடாரத்துக்குள் போனார். ஆனால் யுத்தத்தில் அவர் கலந்து கொள்ள ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுக்கல. ஏன் கொடுக்கல தெரியுமா? காவிர்களாக இருந்தாலும் நீங்கள் சொன்னீர்கள், நான் மதீனாவுக்குத்தான் போறேன், யுத்தத்துக்கு வரல என்று நீங்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும். உங்களுடைய ரப்புக்காக நீங்கள் அதை உண்மைப்படுத்த வேண்டும். நீங்கள் உடனடியாக மதீனாவுக்கு போங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன வாக்கை நிறைவேற்றுவதற்காக யுத்தத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் திருப்பி வைத்தார்கள். என்றால் என் அன்புக்கும் நேசத்துக்கும் பாசத்துக்கும் உரிய உறவுகளே, எங்களுடைய பண்பாடுகளை சீர்படுத்த வேண்டும். எங்களோடு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நாங்கள் முன்னுதாரணமாக நடக்க வேண்டும். எனக்கு அது லொஸ்டாக இருந்தாலும் சரி, நம்பிக்கைக்கு நான் மோசடி செய்துவிடக் கூடாது. என்னுடைய தொழிலிலே நான் ஒரு ஆசிரியராக இருக்கிற போது என்னை நம்பி வருகிற அந்த குழந்தைகளுக்கு நான் மோசடி செய்துவிடக் கூடாது. என்னுடைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் உண்மைத்தன்மையோடு நடக்க வேண்டும். என்னை பல்கலைக்கழகத்துக்கு தனிமையிலே அனுப்பி வைக்கிறார் என்னுடைய பெற்றோர், அவர்களுக்கு நான் மாற்றம் செய்துவிடக் கூடாது. நம்பிக்கையோடு நான் வர வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று எல்லா விடயத்திலும் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருவதெல்லாம் நம்பிக்கையின்மையும் பொய்களும் புரட்டுக்களும் தான். எனவே பண்பாடுகளை நாங்கள் சீர்படுத்த வேண்டும் என்று கேட்டு முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ், அம்மா பாத். ஒரு 5 நிமிஷம் கூட போகும். ஏன்னா சுணங்கித்தானே ஏறினது ஜும்மாவுக்கு, பாங்கும் பின்னுக்கு என்பதால் சுணங்கி ஏறினதில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, டைமை பார்த்து கொண்டு இருக்காம. ஒரு 5 நிமிஷம் தான். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பண்பாடுகளை பண்படுத்த வேண்டும் என்ற தலைப்பிலே எங்களுடைய வாக்கு, எங்களுடைய உண்மைத்தன்மை எந்த நேரமும் இருக்க வேண்டும் என்பதை முதலாவது ஜும்மாவிலே உங்களுக்கு சொன்னேன். இரண்டாவது ஜும்மாவிலே நாங்கள் சீர் செய்ய வேண்டிய இன்னும் ஒரு பண்பு என்ன தெரியுமா? நிதானம். நிதானம். இன்றைய இளைஞர் சமூகம், இன்றைய யுவதி சமூகம் நிதானம் என்று சொல்லுகிற விடயத்தில் நிதானத்தை இழந்து விடுகிறார்கள். வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்ததும் உடனே சரியா பிள்ளையா என்று ஒன்றுமே பார்க்கறதில்ல, உடனே ஷேயா பண்றது. நான் தான் முதலாவது பண்ணணும். நிதானத்தை இழந்து முதலாவது ஷேயா பண்ணிடுறது. நாங்கள் பார்க்கிறோம், யார் ரமலான் வந்து விட்டது என்று சொல்லுகிறாரோ, முதலாவது சொல்லுகிறாரோ அவருக்கு நரகம்,
அதாவது தடைப்பட்டு விட்டது, அவர் நரகம் நுழைய மாட்டார் என்ற செய்தியெல்லாம் வரும். அது உண்மையா பொய்யா ஹதீஸா ஒன்றும் தாக்கற இல்லை. நிதானத்தை இழந்து இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. அதுபோல இன்றைக்கு சமூகத்தில் பெரிய பெரிய கலவரங்கள் உருவாவதற்கும் குடும்பங்களுக்கு மத்தியிலே பிரிவுகள் வருவதற்கும் நிதானம் என்று சொல்கிற விடயம் இல்லாமல் போய்விட்டது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு நிதானத்தை பாடம் எடுக்கிறான். அல்லாஹ்வுடைய குதிரத் எப்படிப்பட்டது? அல்லாஹ் தன்னுடைய குதிரத்தை பற்றி சொல்லுகிற போது இதா அராத ஷையன் ஐ யகூன லஹு குன் ஃபயகூன். அல்லாஹ்வுடைய குதிரத் எப்படிப்பட்டது தெரியுமா? அவன் ஒரு செயலை நாடிவிட்டால் குன் என்று சொன்னால் ஆகிவிடும், டைம் போவாது. அவனுக்கு இதெல்லாம் பெரிய வேலைகள் இல்லை. ஆனால் அந்த ரப்பே 6 நாட்களாக வானத்தையும் பூமியையும் படைப்பதற்கு எடுத்துக்கொண்டேன் என்று குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, இதுக்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? முதலாவது, அது அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டது, அதை நாங்கள் பேச இயலாதுன்னு சொல்லுவாங்க. சொல்லிக்க பிறகு சொல்வார்கள், ஒவ்வொரு தஃப்சீர் ஆசிரியர்களும் அவர்களுடைய கருத்தை சொல்வார்கள். அதிலே முதலாவது ஒரு கருத்தை சொல்வார்கள், அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு அவசரம் இல்லாமல் நிதானமாக ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் 6 நாட்களை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகிறார்கள். என்றால் நிதானம் என்பது எங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் தேவை. ஒரு மனிதன் நிதானம் இழந்து விட்டால் தான் என்ன பேசுகிறோம் என்று அவனுக்கு தெரியாது. தன்னுடைய மனைவி விஷயத்திலே அல்லது பிள்ளைகள் விடயத்திலே குடும்பங்களிலே பிரச்சனை வருவதற்கு ஊர்ல யாராவது ஒரு கதையை சொல்லிப்பார், இதுல உண்மைத்தன்மை ஒன்று விசாரிக்கிறீங்களா, வந்ததோட முகத்துல பாயிறது. அன்பார்ந்தவர்களே, அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் அத்தஅன்னி மினல்லாஹ். அமைதி நிதானம் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகிறது. எங்களுக்கு தொழுகையை கற்றுத்தருகிற ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு வருகிற போது அமைதியா வாங்க, நிதானமா வாங்கன்னு சொல்றது தொழுகைக்கு மட்டுமல்ல, உங்களோட ஒவ்வொரு செயற்பாடுகளும் சிதறாத காரியம் பதறாது. அவசரப்பட தேவையில்லை. எந்த ஒரு விடயத்திலும் அவசரம் என்பது எங்களுக்கு இருக்கக்கூடாது. நிதானமாக நாங்கள் யோசித்து செயற்படுத்த வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனை ஒவ்வொன்றாக பாருங்கள். இளைஞர்களினுடைய நிதானமின்மை தன்மைகளால் தான் சமூகத்திலே பிரச்சனைகள் உருவாகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். பனு முஸ்தலக்குடைய சமூகம் இஸ்லாத்துக்கு வருகிறது. அவர்கள் நபிகளாரிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு நபிகளாரிடத்திலே சொல்கிறார்கள், உங்களுடைய ஒருவரை எனக்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் எங்களுடைய சமூகமெல்லாம் ஜகாத் பொருளை உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலீத் இப்னு உக்பத் இப்னு அபி முஐத் என்று சொல்கிற நபித்தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். இந்த வலீத் இப்னு உக்பா என்று சொல்கிற நபித்தோழர் ஏற்கனவே இஸ்லாத்தை ஏற்கிறதுக்கு முன்னால அந்த பனு முஸ்தலிக் கோத்திரத்தோட ஏதோ பிரச்சனை ஒன்றில் இருக்கிறார். பயந்து போகிறார். அது சமூகம் அடிச்சு போட்டுருமோன்னு பயந்து போகிறார். ஆனால் அந்த அரபிகளுடைய ஒரு பண்பு, யாராவது புதிதாக ஊருக்கு வந்தால் வரவேற்பார்கள். வரவேற்பதற்கு அந்த ஊரினுடைய நடைமுறைகளை எல்லாம் கடைபிடிப்பார்கள். பொதுவாக அரபிகள் வாட்களை உசத்தியவர்களாக அவர்களுடைய வலீத் இப்னு அபி முஐத் அந்த பகுதிக்கு ஜகாத் பொருளை எடுப்பதற்காக போகிறார். பனு முஸ்தலிக் கோத்திரமோ வாளோடு வரவேற்பதற்கு தயாராக இருக்குது. இவர் தூர இருந்து பார்க்கிறாரு, ஆஹா ஏற்கனவே நமக்கு அவங்களுக்கும் சண்டை உண்டு இருக்குது, இப்ப பழி வாங்க போறாங்கன்னு சொல்லி அந்த சமூகத்திட போகாம அப்படியே ஓடோடி வருகிறார் ரசூலுல்லாஹ்ட்ட. வந்து நிதானத்தை இழந்தவராக எத்தனையோ விடயத்தை சொல்றார். அவங்க என்ன கொல்ல பார்க்கிறாங்க, அவங்க அடிக்க பார்க்கிறாங்க, ஜகாத் தர மாட்டேன்னு சொல்றாங்க, மதமாறி பைத்து விட்டார்கள் என்று எல்லாத்தையும் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வும் உடனே முடிவெடுக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், அந்த சமூகத்துக்கு போங்க, கொஞ்சம் பெய்த்து அந்த சமூகத்தை அப்படியே கொண்டு விட்டு வாருங்கள், மதம் மாறினார் என்று சொல்கிறார்கள். இப்ப காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, காலித் இப்னு வலீத் ரலி அவர்கள் கொஞ்சம் புத்திசாலி. இந்த மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னதோட ரசூலுல்லாஹ்க்கு உண்மைத்தன்மை என்னன்னு தெரியாது. ஒரு மனிதனிடத்தில் வந்துகிற போது அது அப்படியே நம்பி ரசூலுல்லாஹ் அனுப்பி வைக்கிறார்கள். காலித் இப்னு வலீத் புத்திசாலித்தனமாக நிதானமாக நடந்து கொள்கிறார்கள். அந்த விஷயத்தில் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? முதலாவது அந்த ஊருக்கு போனதும் பாங்கு சொல்கிறார். நேரடியாக பள்ளிவாசலுக்குள்ள வைத்து அந்த சமூகத்துக்கு பாங்கு சொல்றார். மகரிபுடைய நேரம் பாங்கு சொல்றார், எல்லோரும் தொலை வருகிறார்கள். இஷாவுடைய நேரமும் பாங்கு சொல்கிறார், எல்லோரும் தொலை வருகிறார்கள். அதுக்கு பிறகுதான் அவங்களோட பேசுறார். ஒரு மனிதன் தொழுது விட்டால் அவன் இஸ்லாமியனாக இருப்பான், என்ன பிரச்சனை விசாரிக்கலாம்.
தொழுது முடிஞ்ச பிறகு விசாரிக்கிறார் என்ன நடந்தது. ஒரு சஹாபி வந்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த தூதுவர் வந்தாரே, நீங்க என்ன செய்தீங்க, நீங்க அவரை கொல்ல பார்த்தீங்களாம், கொடுக்க இல்லையாம். அந்த சமூகம் சொன்னது, வரவே இல்லையே, நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், வரவே இல்லையே என்று. இப்பொழுது நிதானமாக யோசிக்க ஆரம்பிக்கிறார் காலித் பின் வலீத். எங்கேயோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. இப்பொழுது அங்க சமூகத்திடத்திலே ஜகாத்தலாம் எடுத்துட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வராங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்றாங்க நடந்ததை. உடனே அல்லாஹ் வஹி இறக்குறான். இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒரு கெட்டவன் ஒரு செய்தியை கொண்டு வந்து விட்டால் நீங்கள் தீர விசாரிக்கணும். எடுத்த வாக்கில் அவசரப்பட்டு முடிவு கொடுத்துடக்கூடாது. ஃபதபையனு, தெளிவு பெறுங்க. எந்த ஒரு செய்தி வந்தாலும் விசாரிங்க, அது உண்மைத்தன்மை என்னன்னு பாருங்க. அவசரப்பட்டு நீங்க முடிவு கொடுக்கப்பட்டு போனீங்களால் ஃபஅஸ்பஹ்தும் பினாதிமீன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதாவது நஷ்டமடைந்தவர்களாக கவலைப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நாங்கள் பண்பாடுகளிலே ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மிக முக்கியமாக என்னை இன்று நான் இந்த இடத்துல ஜும்மா ஓதி கொண்டிருக்கிற போது இந்த ஆடையோடு ஒழுக்கமாக வந்து இருந்ததால் தான் நீங்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் கட்ட கலசானும் டி ஷர்ட்டும் கொண்டு வந்தால், நான் இந்த மிம்பரில் ஏறி இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? எனவே ஒவ்வொரு இடத்திலும் ஒழுக்கம் இருக்க வேண்டும். சுய ஒழுக்கம் ஒரு மனிதனிடத்திலே இருக்கிற போதுதான் அவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியும். என்னிடத்திலே சுய ஒழுக்கத்தை நாங்கள் ஒவ்வொருவர்களும் உருவாக்கி கொள்வோம். அந்த சுய ஒழுக்கத்தில் முதன்மையானது கொடுத்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதே போல நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். எனவே இவைகள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உயர்தரமான அந்த சுவனத்திலே நபிகளாரோடு நாங்கள் அருகில் இருப்பதற்கு எல்லாம் அல்லாஹ் அருள் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாத்.